வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப சுவையாக இருக்கும். நான் அதுக்கு 150 கிராம் பேபி பொட்டேட்டோவை குக்கரில் வேக வைக்காமல் ஒரு பாத்திரத்தில் திறந்து வச்சு 3/4 பாகத்துக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தோலெல்லாம் உரித்து இந்த மாதிரி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம தோல் உரித்து வச்சுருக்க உருளைக்கிழங்க ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு கத்தியை வச்சு அங்கங்கே 2-3 இடத்துல கீறிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே கீறி வச்சுக்கிட்டோம்னா நம்ம போடுற மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்குக்கும் அங்கங்கே கீறி ரெடியாக வச்சுக்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பை 1-2 இடித்து வச்சதை சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, 3 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 3 பூண்டு பொடியாக நறுக்குனது, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த பூண்டு வெங்காயமும் கொஞ்சம் அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுமே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், இது ரெண்டையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே இதையும் நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் போகணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்ததும் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறிக்கணும். அந்த மசாலாலாம் உருளைக்கிழங்குல ஃபுல்லாக படர்ற மாதிரி இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சமாக மட்டும் பெருங்காயத்தூள், ரொம்ப கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்லேயே இருக்கணும். அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு திருப்பி திருப்பி விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் ரோஸ்ட் ஆகும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அடி கனமான பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா அடியில் ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப வாசனையோட ரொம்ப டேஸ்டியான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது லெமன் ரைஸ், சாம்பார் ரைஸ், தயிர் சாதம், இது எல்லாத்துக்கூடவுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.